இல்லை, அதுதான் அவர் சொல்ல வந்தது. என்ன, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் அதுக்கு வந்து டிஃபைன் பண்ணுறேங்கிற பேரில் வந்து நீங்கள் வந்து விமர்சனத்தை சந்திக்க வேண்டாம். அது வந்து என்னை ஹர்ட் ஆகுது. என்ன, நீங்கள் என்னையை காப்பாற்றுறதுக்காக ஒரு கருத்து சொல்கிறீங்க, எதிரிகள் வந்து உங்களை தாக்குறாங்க, அது என்னை ஹர்ட் பண்ணுது. அதுதான் விஜய் சொல்ல வந்தது. அதோட நிறுத்தியிருந்தார் அப்படின்னா விஜயினுடைய பெயர் வந்து இன்னும் வந்து ஒரு படி மேலே வந்திருக்கும், விஜயினுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கும். ஆனால் அவர் அதோட நிறுத்திக்கல. இதெல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு சொன்னது இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் வந்து ஒரு மிகப்பெரிய நெருடலையும் உறுத்தலையும் கொடுத்துருச்சு. அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் மனைவி மீது உங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்பட்டு நீங்கள் வந்து விவாகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் நீங்கள் வாழ்ந்த காலம்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்காவது நீங்கள் மரியாதை கொடுக்கணும்ல. அப்போ ஒரு வருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் 30 வருஷம் வாழ்ந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தையை அவர் தவிர்த்து இருக்கலாம்.